அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனாசோனிக் மிக்சரை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து மிக்சின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதோட மீனிங் வந்து மிக்சி கிடையாது. அதோட வந்து ரியல் நேம் பார்த்தீங்கன்னா மிக்சர். அதாவது வந்து ஒரு 4-5 பொருளை வந்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா மிக்சர்னு சொல்லுவாங்க. அதை நம்ம மிக்சின்னு சொல்லிட்டுருக்கோம். சரி வாங்க அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு மிக்சர் வந்து இப்போ கைக்கு வந்துருச்சு. இதை வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியிற மாதிரி உங்களுக்கு தெரியிற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் 4 டேஸ்லேயே வந்துருச்சு. இதோட என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேனாசோனிக் தான் இதோட கம்பெனி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்டு. நீங்கள் மிக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சின்ன விலையில் வாங்கலாம். ஒரு 1500 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்குள்ளே நிறைய மிக்சி, ஏகப்பட்ட மிக்சிஸ் இருக்குது. பட் அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பேனாசோனிக்கில் என்ன ஒரு பாசிட்டிவ் திங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பேரே ஆகாது. அதாவது மேனுவல் டிஃபெக்ட் இல்லாமல் அந்த கம்பெனிலேருந்து ஒரு டிஃபெக்ட் வரும் பார்த்தீங்கன்னா, மோட்டார் காயில் போகிறது, இல்லை வந்து ஏதோ பிளாஸ்டிக் அப்படியே பெண்ட் ஆகிறது, வளையிறது, ஹீட் ஆகிறது, அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிக்சியை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்து உள்ளே எந்த மாதிரிலாம் இருக்குது, என்னென்ன ஜார்லாம் கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்ன மாடலில் இருக்குது எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். இது எங்கேருந்து ஷிப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கம்பெனி பார்த்தீங்கன்னா அமேசான் செல்லர் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இது நம்ம தமிழ்நாட்டு ப்ராடக்ட் தான். மேபி இது ஏதோ ஒரு கடையாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கடை வச்சுருக்கீங்க, நான் வந்து அமேசானில் சேல் பண்ணணும்னா நீங்கள் கடையில் இருந்தே கூட இது விற்று, அதாவது மேலெல்லாம் பேக்கிங் போட்டு அட்ரஸ் போட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் ஆர்டர் பண்ணுற வீட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டு ப்ராடக்ட், அதனால தான் 4 நாளுக்குள்ளே வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து இதை நான் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் கவரிங் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அந்த ஸ்லிப் இருக்குது பார்த்தீங்களா, அதையே நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓகே டன். இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிடுறேன். இதோட விலை உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், 4355. அதாவது வந்து ஒரு லிமிட்டட் டீலில் நான் வாங்கினேன். மேபி இது நீங்கள் வாங்குறப்போ ஒரு 5000 கூட இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது வாங்கணும், இதோட ப்ரைஸ் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க. இந்த ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கே நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கலாம். எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேனாசோனிக்னு போட்டிங்கன்னா நிறைய பிராண்ட் நிறையா மாடலில் வரும். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அந்த லிங்க்கை காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதான் சொன்னேன் டிஸ்கிரிப்ஷனில். ஓகேடா, நீ பார்த்தீங்கன்னா அந்த கவர் மட்டும் இப்போ ரிமூவ் பண்ணலாம். இதுக்குள்ளே ஒரு கவர் சென்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கவர்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அப்படின்னு போட்டு அந்த திருவள்ளூர் அந்த கடை பேர் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரக்காடு ரோடு அப்படின்னு போட்டிருக்காங்க. மற்றபடி ஊர் பேர்லாம் தனியாலாம் எதுவும் சொல்லலை. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், சென்னை, அதாவது சென்னை ப்ராடக்ட் தான். ஓகே, மற்றபடி இதோட ரேட் 4355. மற்றபடி வேறு எதுவும் இதில் கொடுக்கல. ஓகேடா, இது நமக்கு இது தேவையில்லை. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து இப்படியே ஓப்பன் பண்ணி வெளியே ப்ராடக்ட் எடுத்துடலாம். ஓகேடா, இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் தான், ஒரிஜினல் தான். அந்த டேப்பிங்லாம் பக்காவாக இருக்குது. இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே எதுவும் கொடுக்கல. பேனாசோனிக் MX-AC380 பிளாக்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்குது, அதனால் வந்து இப்படி எடுத்துக்குவோம். இப்போ கரெக்டாக இருக்குது படிக்கிறதுக்கு. மற்றபடி வேறு எதுவும் கொடுக்கல. ஓகே டன். இதில் ஓகே, இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணிட்டேன். ஏதோ திறந்தோடனே வந்து விழுகுது. ஓகே டன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம பிளேடை கீழே வச்சிடலாம். ஓகே, இதில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 2 ஏபிசிடி புக் மாதிரி வந்து விழுந்துருக்கு. இதெல்லாம் என்னென்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஜூஸ் இதில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புக்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை. ஓகே டன். இந்த புக்ஸ்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கைடுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஜி, இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ புக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னு தெரியல, இது வைப்போம். பார்த்தீங்கன்னா அந்த கரண்டி உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த உள்ளே வச்சுருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒவ்வொரு ஜாருக்கும் மூடின்னு நினைக்கிறேன். ஆமாம், மொத்தம் இதிலே தெரிஞ்சுக்கலாம் 3.
சும்மா அட்டகாசமாக இருக்குது. நமக்கு இவ்வளோ பெரிய நாம் என்னென்னமோ அன்பாக்ஸ் பண்ணிக்கிறோம் அது இதுன்னு. பட் வந்து இது பார்த்திங்கன்னா பட்ஜெட் அதாவது ஹெவியாக இருக்குது, அதுதான் மேட்டர். மிக்சியை வெளியே எடுத்தாச்சு. அப்புறம் 2-3 ஜாரு, மற்றபடி பார்த்திங்கன்னா உள்ள தெர்மோகோல் 2 இருக்குது, அவ்வளோதான். இப்போ வந்து பொட்டி எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூஸுக்கு கைடு தான், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடலாம். முக்கியமான தேவையான பொருட்கள் மட்டும் கரெக்டாக வைக்கலாம். டபுள் செக்யூரிட்டி அப்படின்னு நமக்கு எதுவும் தெரியல, எல்லாம் பார்த்தா தான் தெரியும். தெர்மோகோல். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சரை பார்த்துடலாம். சும்மா பக்காவாக இருக்குது. விலைக்கே அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற ரேட்டுக்கு தான் அவங்க அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. நம்ம வாங்குற மிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குற மிக்சர் வந்து ஜஸ்ட் வந்து இப்படி கனெக்ட் பண்ணாவே ஆன் பண்ணால் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களோ இல்லையோ மோட்டார் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இது அப்படி இல்லை, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி உக்காந்தா மட்டும்தான், அதாவது மேலே இருக்கிற ஜார் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது உக்காந்தா மட்டும்தான் கரெக்டாக ரன்னே ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன்னே ஆகாது. ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்துடலாம். ஓகே, டன், பக்கவாகுது. இதோட சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப், அதாவது 0ன்னு சொல்லுவாங்க. இதை ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா PULS பல்ஸ் அப்படின்னா என்ன தெரியல, ஜஸ்ட் அது ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறப்ப இந்த திருவுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. திருவுறதுல பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் அங்கே கடைசியை கொண்டு போகாமல் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி திருவினாவே லைட்டாக ரன் ஆகும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பல்ஸ் லைட்டாக நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறது. அதாவது கொஞ்சம் அரைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே அரைச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்டெப் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த ஒரு ஸ்டெப் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் ஓடுறதுக்கு. மற்றபடி வேறு என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100% காப்பர். அதாவது இந்த மோட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செம்பும் அதாவது வேறு எந்த ஒரு தனிமமும் கலக்கலை, ஃபுல்லாகவே காப்பர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஒரு ப்ளஸ் டைப் கொடுத்துருப்பாங்க. பட் இதுலேயும் அதில் கொடுத்துருக்காங்க, சப்போஸ் உங்களோட மிக்சர் எப்பயாச்சும் திடீர்னு ஸ்டாப் ஆகிக்கும், கரண்ட்டில் போட்டால் ஓடாது அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். மற்றபடி இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ், எவ்வளோ 230 வோல்டேஜ் இருந்தாவே போதும். 230 வோல்டேஜில் தான் இது ரன் ஆகும். இதோட ஹெர்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்ஸ் அப்படின்னா 550 வாட்ஸு. மற்றபடி வேறு எதுவும் கொடுக்கல. இதை வந்து நீங்கள் அரை மணி நேரத்துக்கே கண்டினியூவாக ரன் பண்ணலாம், அந்த அளவுக்கு இந்த மிக்சர் தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட மாடல் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். MX-AC380 இதுதான் இதோட மாடலு. சூப்பர் மிக்சர் கிரைண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. எத்தனை வருஷம் வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 5 வருஷத்துக்கு நீங்கள் என்ன ஆனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், தப்பே கிடையாது. இதோட ஒயர் எந்த அளவுக்கு லென்த்தில் இருக்குது அப்படின்னு இதோட பின்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிராண்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா கெட்டியான ஒரு 3 பின் பிளக் பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், அதோட ஒயர்லேயே தெரியும். இது வந்து சூப்பரான ஒரு 3 பின் பிளக் இருக்குது. இது வந்து ஒயர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குன்னு நான் தப்பே சொல்லக்கூடாது. இப்போ எவ்வளோ மீட்டர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக 1 மீட்டருக்கு மேலேயே வருது. இதை வந்து நம்ம ஈஸியாக கிச்சனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஜாரையாச்சும் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை ஜார் இருக்குது ஃபஸ்ட்டு ஜாரை பார்த்துடலாம் எத்தனை இருக்குன்னு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ஜார் இருக்குது. இதோட அடுத்த மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இது வேறு அவ்வளோதான் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஜாரு. 3 ஜார்லையும் பார்த்தீங்கன்னா உள்ள பிளேடு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்விங் ஃபேன் தான், அதாவது 2 ஃபேன் இருக்க மாதிரி. மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். வேறு பார்த்தீங்கன்னா நான் இதுதான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் கான்டாக்ட் இந்த இடத்துல ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரிப் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மிக்சி ரன் ஆகும். மற்றபடி இதில் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஊசியாக இருக்கும். அது வந்து சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த தேஞ்சிரும். மோட்டர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தேஞ்சிரும். பட் இது பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் மாதிரி தெரியல, இது ஒரு லப்பர் மாதிரி தெரியுது எனக்கு பார்க்குறப்ப. ஆனால் வந்து இது நல்ல ஒரு பிடிப்பு இருக்கும், ஸ்பீடாக ரன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஜார், அதாவது 3 ஜார் இருக்குது மொத்தமாக. இதுதான் பார்த்தீங்கன்னா 3 ஜாரு. மற்றபடி இதோட மூடி தான் இருக்குது எல்லாமே. பார்த்தீங்கன்னா மூடி இதுக்கு செட் ஆகுறதுன்னு தான் நினைக்கிறேன். இதோட தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம மூடி மூடுறப்ப வந்து ஸ்டார்டிங்கில் புதுசு மாதிரி இருக்கும். போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் கண்டு விழுந்துடும். நம்ம இதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே தான் அரைக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இது ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது பார்த்தீங்கன்னா வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் வராது. இது மறுபடியும் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, இது ப்ரெஸ் பண்ணால் தான்
மேலே இழுக்க முடியும். அது வரைக்கும் இது இழுக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதனால் நம்ம ஆன் பண்ணி விட்டு கூட ஏதோ வேறு ஒரு வேலையை கூட நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அடுத்த செட்டையும் பார்த்துடலாம். இன்னும் குட்டி ஜார், இதுதான் கடைசி ஜாரு. வாவ், போதும் எனக்கு தெரிஞ்சு இது 3 செட்டும் போதும். மேக்ஸிமம் நம்ம ஏதாச்சும் இதில் ஒன்று தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோமோ அதை எடுத்து வச்சுட்டு மிச்சம் 2 வந்து ஏற்கனவே இருந்த மாதிரியே நம்ம பொட்டிலேயே வச்சிடலாம், தப்பு கிடையாது. மற்றபடி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இது எனக்கு எதுக்குன்னு தான் தெரியல. மேபி உள்ளே இருக்க பார்ட்ஸுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட்டு. இது பார்த்தீங்கன்னா உள்ளேயும் இதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு இது எதுக்குன்னு தான் தெரியல, இது எதுக்கு மாட்டுறதுன்னு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க நல்லா, இதுதான் அந்த பொருள். இது எதுக்குன்னு நமக்கு தெரியல. ஓகே, டன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா இது இப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இதை யூஸ் பண்ணவே மாட்டோம், சும்மா அப்படியே கையில் எடுத்து போட்டுருவோம். டன். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்தது எல்லாமே. இதில் எல்லா பார்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு வாரண்டி இருக்குது. நான் 3 வருஷம்னு சொல்லி மறந்துட்டேன். 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி. நீங்கள் 5 வருஷத்தில் எந்த ஒரு ரிப்பேர்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், தப்பே இல்லை. இதோட லிமிட்டட் டீல் எவ்வளோ நேரத்துக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு இருந்துச்சு. அதுக்குள்ளே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். மேபி உங்களுக்கு இல்லாமல் கூட போகலாம். ஒரு 500-1000 தான் எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போதைக்கு இது எப்படி ரன் ஆகுங்கிறதையும் இப்போயே பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் கரண்ட்டில் போட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதெல்லாம் வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, டன். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச்லேயே நம்ம ப்ளக்கை போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து இதை நம்ம ட்ரையல் பார்த்துடலாம் எப்படி ரன் ஆகுதுன்னு. ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த கண்டினியூவாக கொடுத்துருக்கும் பார்த்தீங்களா, இந்த ரெட்டு, எல்லோ, 3 ஒயிட் இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இதை வந்து நான் இப்போ இந்த ஜாரை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, டன். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாரையே கழட்டிடுறேன் நான். இந்த ஜார் தேவையில்லை. ஓகே, டன். கழட்டிட்டோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த விங்ஸ் இருக்கும், சரிங்களா? விங்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். பட் எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணியும் ஓடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்குது. இங்கே நல்லா உத்து பார்க்கணும் நீங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்கும். இந்த 2 பின்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஜார் போட்டதுக்கப்புறம் தான் இந்த 2 பின்னும் கனெக்ட் ஆகி மோட்டர் ரன் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலும் மோட்டர் ரன் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா எல்லா லாக்கும் ரிலீஸ் ஆயிரும். இப்போ வந்து நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். ஜாரை கரெக்டாக பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணோம். ஓகே, டன். பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் லாக் பண்ணல. ஓகே, அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்க கேப்பையும் போடணும். ஓகே, பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் ப்ரெஸ் பண்ணி இப்போ ரன் பண்ண போகிறேன். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நான் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், எல்லோ பட்டனை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஓகே, இப்போ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ வந்து இந்த ஜாரை போடங்காட்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டார் ரன் ஆகுது. இல்லைன்னா மோட்டார் ரன் ஆகாது. இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ சொல்லியிருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஜாரை கழட்டிட்டேன் தனியாக, சரிங்களா? இப்போ வந்து நான் எல்லோ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். பட் பார்த்தீங்கன்னா மோட்டார் ரன் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜார் கழண்டிருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பின் இருக்குல்ல, இந்த பின் பார்த்தீங்கன்னா கீழே கனெக்ட் ஆகி இந்த ஸ்டெப்லையும் கனெக்ட் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டார் ரன் ஆகாது. அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா மோட்டார் ரன் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகலை. இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ சேஃப்டியாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸியோட ஃபுல்லாக அன்பாக்சிங், இது எப்படி ஒர்க் ஆகுது, டெஸ்டிங் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட சஜஷன்ஸ் ஃபுல்லாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.